எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறதா நம்ம பயிற்சி மையத்தில் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஒரு தெளிவாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க என்னென்ன கால்லாம் வந்துட்டுருக்கு, சந்தேகமான ஃபோன் கால்ஸ் வந்திருக்குது, அது தொடர்பாக நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்களா பரவாயில்ல அப்படின்னு நம்ம பயிற்சி மையத்தில் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க உங்களுக்கு வசதியாகவும் படிக்கிறதுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் தொடர்ச்சியாக திட்டமிட்டு படிப்பதற்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனுடைய தொடக்கமாக தான் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் யார் யார் என்னென்ன பேப்பர்களை எழுதலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் முதல்ல 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதில் நீங்கள் பாருங்கள், அந்த பேப்பர் 1 யார் யார் எழுதலாம் அப்படின்னா டிடிஎட் முடிச்சவங்க எல்லாமே பேப்பர் 1 எழுதலாம். பேப்பர் 2 யார் எழுதலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு உடனே அது கூட ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும். பட்டப்படிப்புனா பிஎஸ்சி பிஎட் அல்லது பிஏ பிஎட். சில பேர் பிஏ முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் இதை எழுதலாம். பொதுவாக பிஎட் முடிச்சிருக்கிறவங்க எல்லாமே பேப்பர் 2 எழுதலாம். இந்த பேப்பர் 2ல் பாருங்கள் 2 விதமான பேப்பர் இருக்குது. அதில் உட்பிரிவில் 2 இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பிஎஸ்சி முடித்தவங்க எல்லாமே சயின்ஸ் மேஜர் எடுத்தவங்க எல்லாமே மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ பிஏவில் ஆர்ட்ஸு, தமிழ் படித்தவங்க, ஹிஸ்ட்ரி படித்தவங்க, ஜாகிரபி படித்தவங்க, இது போல் பிஏன்னு படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன எழுதலாம்னா சோசியல் சயின்ஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போது அப்போ பிஎஸ்சி பிஎட்ன்றது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு எழுதுருவாங்க, பிஏ பிஎட்ன்றவங்க சோசியல் சயின்ஸ் எழுதுவாங்க. இது பேப்பர் 2ல் 2 விதமான பேப்பர் இருக்குது. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள், இந்த இதில் நம்ம பார்க்குறோம் யார் யார் என்னென்ன இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு எவ்வளோ மார்க் இருக்குது, சோசியல் சயின்ஸுக்கு எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துருமே. இங்கே பாருங்கள், பேப்பர் 2 அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொன்னேன். பேப்பர் 2ல் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இந்த பிஎஸ்சி பிஎட் முடிச்சவங்க மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ். இந்த பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சோசியல் சயின்ஸ் அப்படின்னா பிஏவில் பிஏ பிஎட் முடிச்சவங்க இவங்க சோசியல் சயின்ஸு, இவங்க மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ். இவங்களுக்கு என்ன வரும், இவங்களுக்கு எத்தனை கொஷின், இவங்களுக்கு எத்தனை கொஷின், பேப்பர் 1க்கு எத்தனை கொஷின், எல்லாத்துக்குமே ஈச் 150 கொஷின் தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே 150 வினாக்கள் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதுனாங்க. இந்த டைமு ஓஎம்ஆர் செட்டில் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்ற விவரம் தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைம் எழுதுகிறப்போ நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு காலையில் ஒரு எக்ஸாம் இருந்தது, சில பேருக்கு மதியத்தில் ஒரு எக்ஸாம் இருந்தது. அப்போ காலையில் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரே மாதிரியான கேட்டகரி தான், ஒரே சப்ஜெக்டுக்குரியவங்க. காலையில் ஒரு மாதிரியான கடினத்தன்மை இருக்கும், மதியத்தில் ஒரு மாதிரியான கடினத்தன்மையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. லாஸ்ட் டைம் எழுதினவங்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் எழுதினவங்க சிரமப்பட்டாங்க. இப்போ இந்த டைம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பேப்பரு, எல்லாத்துக்கும் ஒரே நாள் தான் நடக்கும். நவம்பர் 15, 16 தேர்வு நடக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரே நாளில் ஆஃப்லைனில் நடக்கும்னு பார்க்குறோம். இந்த தேர்வில் நெகட்டிவ் மார்க்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதியிருந்தீங்களா ஒரு ஓஎம்ஆர் சீட் இருக்கும். அந்த ஓஎம்ஆர் சீட்டில் எப்படி ஷேர் பண்ண போகிறீங்களோ அதுதான், இதே போல் தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத போகிறீங்க. இதில் பாருங்கள், பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னா ஒரு 150 வினாக்கள் இருக்கும். அதே போல் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 150 வினாக்கள் இருக்கும். அப்போ பேப்பர் 1 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதுலேயும் ஒரு 150 வினாக்கள் இருக்கும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு 150 வினாக்கள் இருக்கும். நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும்? வெறும் 82 மதிப்பெண் எடுத்தால் போதுமானது. 150க்கு 82 கொஷின், அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மதிப்பெண். அப்போ 150 கொஷின்னா 150 மதிப்பெண். எவ்வளோ எடுக்கணும்? 82 எடுத்தால் பாஸு. பாஸுன்னா தகுதி தேர்வுக்கு பாஸு, எலிஜிபிள் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இதுலேயும் அதே போல் தான், எல்லாத்துக்குமே 82 கொஷின் எடுத்தால் போதுமானது. இதுக்கும் 82 கொஷின் எடுத்தால் போதுமானது அப்படின்னு பார்க்கணும். சரி, இது யார் யார் எடுக்கணும் 82 அப்படின்னா இடஒதுக்கீடு மாணவர்கள் அனைவருமே 82 எடுக்கணும். அப்போ பொதுப்பிரிவு மாணவர்கள் 90 எடுக்கணும். எஸ்டி மாணவர்கள் எவ்வளோ எடுக்கணும்? 60 எடுக்கணும். இது அரசாங்கம் விதித்திருக்கிற விதிமுறைகள், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இதில் வாங்க, இந்த 82 எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் ரொம்ப குழம்பிட்டு இருக்கிறீங்க, எனக்கு மெட்டீரியல் இருக்கணும், எனக்கு குறைவான நாள் தான் இருக்குது, நான் வீட்டுக்குள்ளேருந்தே படித்து பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுத்துருக்கிற சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10க்குள்ளே பேப்பர் 2க்கு அப்படின்னா நிறைய இருக்குங்க. 8வதுக்குள்ளேன்னு சிலது கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி 5வதுக்குள்ளேன்னு சிலது கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1க்கு அப்படி இல்லை, ஆனால் 8க்குள்ளே பேப்பர் 1க்கு எடுப்பாங்க. பேப்பர் 2க்கு 11, 12 சில கொஷின்ஸ் இருக்கும், எல்லாமேலாம் இருக்குது. அதுக்காக எல்லா புத்தகத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சு படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை.
அதுக்காக தான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்கில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்காக தான் பயிற்சி மையத்தில் நம்ம பயிற்சி அளிக்கிறாங்க. இதில் நம்ம பயிற்சி மையத்தில் காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையத்தில் ஒரு 2012 எப்போ டெட்டு ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் எல்லாமே ரொம்ப அனுபவம் மிக்கவங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸில் எவ்வளோ என்னென்ன சாரி எப்படி எடுக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாருக்குமே மிகுந்த அனுபவம் கொண்ட ஆசிரியர்கள் தான் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையாக படிக்கிறதுக்கு ஆன்லைன் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அது என்ன ஏரியாவில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான தேவையான டாபிக் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை மட்டும் கேட்ச் பண்ணிக்கினா போதுமானது. அதனால் நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருக்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படியே போட்டு மன அழுத்தத்துக்குலாம் உண்டாக்க தேவையில்லை. ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, கொடுக்குறத மட்டும் படிங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதுக்கான வழிமுறையை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அப்போ 150 வினாக்கள் இருக்குது பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில், பேப்பர் 2 சோசியல் சயின்ஸில் 150 வினாக்கள், பேப்பர் 1ல் 150 வினாக்கள். இதில் எங்கெங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க சப்ஜெக்ட் வைஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தமிழில் 30 கொஷின் இருக்குங்க. எதில்? மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில். சோசியல் சயின்ஸ்லேயும் 30 இருக்கும். இந்த 30 ஒரே மாதிரி இருக்கும், மாறுபடவே மாறுபடாது. மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் 30 வினாக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே கொஷின் தான் இருக்கும். அதே போல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் பேப்பர் 1 தமிழ், இது மாறுபடும், இது 30 கொஷின் இருக்கும். அப்போ தமிழில் ஒவ்வொரு பேப்பருக்கும் 30 வினாக்கள் இருக்கும். எவ்வளவுல? 150ல். அதுக்கடுத்து பாருங்கள் இங்கிலீஷில் எவ்வளவு? இதுலேயும் 30 தான் இருக்கும். எதுக்கு? பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு. பேப்பர் 2 சோசியல் சயின்ஸுக்கும் அதே 30 வினாக்கள் தான். இது ரொம்ப சேமாக தான் இருக்கும். இந்த 30 தமிழில் 30 ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷில் 30 இங்கிலீஷ் 30 ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ பேப்பர் 1லேயும் இங்கிலீஷ் இருக்குது, அதுக்கும் 30 வினாக்கள் இருக்கும். ஆனால் இந்த 30 வேறையாக இருக்கும், இதில் கேட்குற அது இருக்காது. அப்போ பாருங்கள், அதுக்கடுத்து பாருங்கள், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை வளர்ச்சி சம்மந்தமானது. இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இதில் 30 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 சோசியல் சயின்ஸில் இதே தான், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகின்றாங்க, இது 30 தான் இருக்கும். அப்போது இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் வர இந்த ஒட்டு மொத்தமாக இந்த கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 90 கொஷினும் இதில் கேட்டிருக்கிற 90 கொஷினும் சேமாக தான் இருக்கும், வித்தியாசமே படாது. எதில்? பேப்பர் 2ல் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்லையும் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்லையும் இருக்கிற 90 கொஷின் வித்தியாசமே படாது. தமிழில் இங்கே 30 என்ன இருக்கோ அதே 30 அங்கே இருக்கும், இங்கிலீஷ்லேயே 30 இருக்கும், அதே 30 இருக்கும். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாக்கியில் 30னா அங்கேயும் அந்த 30 இருக்கும், சேம் கொஷின் தான் இருக்கும், அது மாறாது. அதுக்கடுத்து என்னன்னு பாருங்கள், இங்கே தான் மாறுது. இங்கே சயின்ஸு, அதாவது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கும். எது இருக்கும்? ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பாட்டனி இருக்கும், சுவாலஜி இருக்கும். அப்போ இந்த 4 சப்ஜெக்டும் சேர்ந்து 30 கொஷின்ஸ் இருக்கும், அதான் சயின்ஸு. அப்போ இந்த சயின்ஸில் 30 கொஷின் இருக்கும். இங்கே சோசியல் சயின்ஸு, அது நான் அப்புறம் வருவோம். இந்த சயின்ஸில் 30 கொஷினு, அடுத்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றவங்களுக்கு மேக்ஸ் மட்டும் 30 கொஷின். இப்போ ஒட்டுமொத்தமாக பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள், 150 கொஷின் இருக்குது. கரெக்டாக வந்துருச்சுங்களா? 150 கொஷின். அப்போ 150 கொஷின் எங்கெங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழில் 30, இங்கிலீஷில் 30, சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30, சயின்ஸில் 30, மேத்ஸில் 30. இது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு. அதே போல் சோசியல் சயின்ஸ்க்கு வரும். சோசியல் சயின்ஸில் இங்கே பாருங்கள், சயின்ஸில் 30, மேத்ஸில் 30. அது இந்த ரெண்டும் இங்கே எப்படி இருக்குன்னா, சோசியல் சயின்ஸுக்கு டோட்டலாகவே 60 கொஷின் இருக்கும். அந்த 60 கொஷின் சோசியல் சயின்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், ஜாகிரபி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், சிவிக்ஸ் அப்படின்னா குடிமியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த 4 சேர்ந்து தான் 60 கொஷின் உங்களுக்கு. அப்போ இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 60, எவ்வளோ ஆச்சு? 150. அப்போ இதுலேயும் 150, இதுலேயும் 150. அடுத்து இங்கே வாங்க, நம்ம இந்த சைல்டு டெவலப்மெண்ட்டு இங்கேயும் குழந்தை வளர்ச்சி, இந்த 30, இதுவும் வேற. அடுத்து இவிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவிஎஸ்னா என்வாயன்மெண்டல் சயின்ஸ். இதில் 6வது 8வது வரை கேட்பான். சயின்ஸ் சம்மந்தமானது இருக்கும், ஹிஸ்ட்ரி சம்மந்தமானது இருக்கும், எக்கனாமிக்ஸ் சம்மந்தமானது, எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சின்ன கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒரு 6வது 8வது வரை என்ன படிக்கணும் அப்படின்னாக்கல, சயின்ஸ் எல்லாமே படிக்கணும், சோசியல் சயின்ஸ் படிக்கணும். இதுதான் இவிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ வரும்? 30 வரும். அதுக்கடுத்து மேக்ஸு லோயர் லெவலில் கேட்கக்கூடியது. இந்த மேக்ஸு 30 கொஷின் வரும். அப்போ எவ்வளோ இதில் ஒட்டுமொத்த மார்க்கு? 150 கொஷின். அப்போ எல்லாத்துக்குமே 150 தான், ஆனால் சில டாபிக் மட்டும் வேறுபடுது. சரி, இன்னும் சில பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சார் நான் பேப்பர் 1ம் படிக்கணும், நான் பேப்பர் 2ம் படிக்கணும், நான் எப்படி படிக்கிறது? ரெண்டையும் படித்து ஒரே சமயத்தில் பாஸ் பண்ண முடியுமா? லாஸ்ட் டைம் நான் எழுதி அப்படி தான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2 விதமாக இருக்கிறவங்க 2 பேப்பரும் எழுதுவாங்க. ஒரு பிஎஸ்சி பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 1 பேப்பர் 2 சில பேர் எழுதுவாங்க, ஏன்னா டிடிஎடும் முடிச்சிருப்பாங்க. அதே போல் பிஏ பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 1 எழுதுவாங்க, பேப்பர் 2 எழுதுவாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் மாற்றி படித்தா போதுமானது, பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போ இதில் பாருங்கள், பேப்பர் 2 ஒரு வேளை சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்க
பேப்பர் 1ஐயும் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எதை மட்டும் படித்தா 2 பேப்பரும் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழிமுறை சொல்கிறேன் பாருங்க. இதான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 2ஐயும் எழுத முடியாது அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க 1 எழுதி முதல்ல பாஸ் பண்ணு அதுக்கப்புறம் போகலான்னு. ஒரே எக்ஸாமில் 2ஐயும் பாஸ் பண்ணலாம். நம்ம படிக்கிறது எப்படி தான் 6லேருந்து 10 வரை படிச்சுக்கணும். எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிறது. அதனால ஈஸியாக படிச்சிடலாம். இங்கே பாருங்க, தமிழ் படிக்கிறீங்க. நீங்கள் என்னது பேப்பர் 2ல சோசியல் சயின்ஸுக்கு தமிழ் எது வரையும் படிச்சிருப்பீங்க? 6வதுலேருந்து 10வது வரை தமிழ் படிச்சிருப்பீங்க. இங்கே ரொம்ப லோயர் லெவல் தான் இருக்கும். அப்போ இந்த தமிழுக்கு படிக்கிற 30 கொஸ்டின் இங்கே ஈஸியாக கவர் ஆகும். ஆனால் அது கொஸ்டின் வேற, இது கொஸ்டின் வேற தான். ஆனால் தமிழில் தானே கேட்குறான், 6லேருந்து 10 வரை தானே கேட்குறான். அப்போ இதுக்குன்னு தமிழை நீங்கள் தனியாக படிக்க போகிறதில்ல. இதுக்கு படிக்கிறதே இதுக்கு 30 வந்துடுது. சரியா? அடுத்து இங்கிலீஷ் 6லேருந்து 10 வரை பேப்பர் 2 சோசியல் சயின்ஸுக்கு அதே போல தான் 30க்கு படிக்க போகிறேன். இதே 30 தான் இங்கே. அதே கொஷின் வராது, ஆனால் வேற கொஷின் தான். ஆனால் அதுக்குள்ள கொஞ்சம் லோயர் லெவலில் கேட்பான். அப்படின்னா அதிகபட்சமாக இங்கே படிக்கிறீங்க, குறைவாக வரதுல ஈஸியாக பாஸ் பண்ணலாம், அடிக்கலாம். அப்போ இங்கே வர இந்த தமிழையும் இங்கே வர தமிழும் நீங்கள் ஒரு இடத்துக்கு தமிழ் படித்தா போதுமானது, அதுக்கும் அட்டன் பண்ணலாம். இங்கிலீஷும் ஒரு இடத்துக்கு படித்தா போதுமானது, அங்கே அட்டன் பண்ணலாம். மேக்ஸ் அதே, மேக்ஸ் இங்கே வரல. இப்போ சோசியல் சயின்ஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்க. சைல்டு டெவலப்மெண்ட் இதுக்கு படிக்கிறதே ஓரளவுக்கு அங்கே கவர் ஆகும். சில டாபிக் மாறுபடலாம். இங்கே சோசியல் சயின்ஸில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஜாகிரபி படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. இது எல்லாமே 10வது வரை படிக்கிறீங்க. கூடுதலாக நீங்கள் என்ன படிக்கணும்? இந்த 60 கொஸ்டின்லேருந்து இங்கே வரத்துக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் இவிஎஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சயின்ஸ் மட்டும் படித்தா போதுமானது. இங்கே 30 வந்துடும். அப்போது இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, இவிஎஸும் மேக்ஸும் தான் வித்தியாசப்படுது இந்த பேப்பர் 2 சோசியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு. அப்போ சோசியல் சயின்ஸுக்கு எடுக்கிறவங்க பேப்பர் 1 படிக்கிறது ரொம்ப ஈஸி. இது காமனாக படிக்கிறது எல்லாத்துக்குமே படிச்சிருவீங்க. அது 60 ஈஸியாக வந்துடும். 60ன்றது 90 நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அதுக்கடுத்து இந்த இவிஎஸ் படிக்கிறவங்க, இந்த சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்க கொஞ்சம் கூட என்ன படிக்கணும்? சயின்ஸை படிக்கணும். அது இல்லாமல் என்ன பண்ணுன்னா, ஒரு 30க்கு மேக்ஸுக்கு நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணணும். அப்போ கூடுதலாக நீங்கள் படிக்க வேண்டியது எது அப்படின்னா, மேக்ஸ் மட்டும் தான் கூடுதலாக படிக்கணும். அந்த சயின்ஸே படிக்கலாம் கூட இங்கே சோசியல் சயின்ஸில் வருது இல்லையா, அதை கொஞ்சம் படித்தா கூட ஒரு 30க்கு ஒரு 15 வாங்கிடலாம். மீதி சயின்ஸை கூட படிக்கலாம் கூட மேக்ஸுக்கு மட்டும் ட்ரெயின் அப் பண்ணால் போதுமானது. அப்போது இந்த சோசியல் சயின்ஸும் படிக்கிறவங்க பேப்பர் 1 எழுதணும் அப்படின்னா கூடுதலாக இவிஎஸ்ன்னு ஒன்று படிக்கணும். படிக்கலனாலும் பரவாயில்ல, எதை ஃபாலோ பண்ணணும்? மேக்ஸ்க்கு 30க்கு மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. 2 பேப்பரும் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க, சோசியல் சயின்ஸும் பேப்பர் 1. இப்போ அடுத்து வரேன், பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸும் பேப்பர் 1 எழுதுறவங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டால், இந்த தமிழ் அதே தான் வரப்போகுது. தமிழ் அதே தானா, தமிழில் படிக்கிறீங்க, அதிகபட்சமாக படிக்கிறீங்க, லோயர் லெவலில் இங்கிலீஷ் படிக்கிறீங்க, சைல்டு டெவலப்மெண்ட் படிக்கிறீங்க, ஈஸியாக வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன அங்கே கூடுதலாக இருக்குன்னா, இவிஎஸ்ல சயின்ஸ் மட்டும் தான் படிப்பீங்க, சோசியல் சயின்ஸ் படிக்க மாட்டீங்க. அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்களுக்கு பெரிய லக் என்னன்னா, இந்த மேக்ஸில் 30 இருக்குதுல்ல, நீங்கள் நிறைய கற்றுக்கினுப்பீங்க. அங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை விட. அப்போ இங்கே ஒரு 30 மேக்ஸ். அப்போ இந்த 30 மேத்ஸ் உங்களுக்கு ஈஸி தானே. அப்போ சோசியல் சயின்ஸ்காரரை விட மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்காரர் பேப்பர் 1ஐயும் பேப்பர் 2ஐயும் படித்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஸ்கூல் புத்தகத்தை ஆர்டராக படிக்கணுமா அப்படின்லாம் இல்லை, செலக்டிவ் டாபிக் தான் எடுத்து படிக்கணும். ரொம்ப செலக்டிவாக சில டாப்பிக்கை தேர்ந்தெடுத்து படித்தோம்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்கள், புது கொஸ்டின் பேப்பரு இந்த வருஷம் அதாவது 2022 வந்ததை பாருங்கள். அதுக்கு முன்னே 19 ஒன்று நடந்திருக்குது. இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் பாருங்கள். அடுத்து இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரே சமயத்தில் 2 பேப்பரை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இந்த குழப்பங்களே வேணாம். மெட்டீரியலும் போக வேணாம். ஒன்றுக்கு மெட்டீரியல் இருந்தால் போதுமானது. இது கூடுதலாக மேக்ஸ் மட்டும் படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போது இது சம்மந்தமாக தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றுக்கு மட்டும் அட்மிஷன் போட சொல்லுவோம். கூடுதலாக இதுக்கு மெட்டீரியல் மேக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி இது மட்டும் படித்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேப்பர் 1 பேப்பர் 2 ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 2ம் குழம்பிக்கவே வேண்டியதில்லை. சரி, இப்போ நாம் இவ்வளோ நாளாக ஈவினிங் பேட்ச் நம்ம ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். ஆன்லைனில் ஈவினிங் பேட்ச்னா 6 to 8 அப்படின்னு பார்த்தோம். எல்லா கிளாஸும் நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன சந்தேகம் அடுத்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அது எப்படி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்காமல் எப்படி பாஸ் பண்ண முடியும்? அப்போ பாஸ் பண்ணுறது எளிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எப்படி பண்ண முடியும்? நீங்கள் எங்கள் பழைய மாணவர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு 9-10 வருஷம் சில வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஒரே சமயத்தில் ஒரு 650 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அன்றைக்கி வெற்றி விழாவுக்கு ஒரு 200 பேருக்கு வந்திருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். புனிதான்ற ஒரு மேடம் பேசியிருப்பாங்க, மற்ற மேடமெல்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்போவே நாங்கள் அதிகபட்சமான வெற்றியாளர்களை உருவாக்கிய பயிற்சி மையம். இப்போலாம் நம்ம கிட்ட ஒரு 1700 பேர் 1800 பேர் படிப்பாங்க. அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 700 பேர் 800 பேர் எல்லாம் பாஸ் பண்ணவங்களாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. அது ரொம்ப சாதாரணம் தான். அப்போ அதை தேர்ந்தெடுத்து ஒரு தலைப்புகளை நடத்துவதற்கு தகுதியான சைல்டு டெவலப்மெண்ட் நடத்துகிற சைக்காலஜி டீச்சர் இருக்காங்க, நல்ல தகுதியான இங்கிலீஷ் ஆசிரியர்கள் இருக்காங்க, தகுதியான ஆங்கில ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க.
அதே போல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே இருக்கிறாங்க, சயின்ஸுக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப திறமையான ஆசிரியர்கள் இருக்காங்க. ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்கிறனால தான் இது பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டும் எடுப்பீங்களா, இல்லை தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் எடுப்பீங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுப்போம். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் வர அத்தனை சப்ஜெக்ட் எடுப்போம், சோசியல் சயின்ஸில் வர அத்தனை சப்ஜெக்ட்டும், மேத்தமெட்டிக்கலில் வர அத்தனை சப்ஜெக்ட்டும் நம்ம கிளாஸில் எடுப்போம், சோசியல் சயின்ஸில் வர அத்தனை சப்ஜெக்ட் எடுப்போம். இது பேப்பர் ஒன்றுக்கான அத்தனை சப்ஜெக்ட்டுமே தனித்தனி ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பாக எடுப்பாங்க. மெட்டீரியல் எப்படி கொடுப்போம்? தமிழ் கொடுப்போம், இங்கிலீஷ் கொடுப்போம், சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொடுப்போம், சயின்ஸஸ் சிலது பிடிஎஃபாக கொடுத்துருவோம், மேக்ஸ் நோட்ஸே கிடையாது, நம்ம கிளாஸ் தான், ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. இப்படி வந்து இது ஈஸியாக பண்ணிடலாம். சரி, இதெல்லாம் நம்ம இப்போ முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போது நம்ம ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு, 6 to 8 ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. நிறைய பேர் வந்து தனியார் கல்லூரியில், தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணுறவங்க முடிச்சுட்டு வந்து 6 மணிக்கு மேலே நம்ம ஆன்லைன் வீடியோவை பார்த்துட்ருக்குறாங்க. ஒருவேளை அந்த டைமுக்குள்ளே பார்க்க தவறுனாலும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவை எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். நீங்கள் எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம். இவ்வளோக்குள்ளே தான் பார்க்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. எத்தனை டைம்னாலும் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். எக்ஸாம் வரை, நவம்பர் 15, 16 வரை எத்தனை டைம்னாலும் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. அதே போல் டெஸ்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஒரு 30 டெஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஷெடியூலில், அதையும் கொடுக்குறோம், ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துறோம், ப்ளஸ் மெட்டீரியல் கொடுக்குறோம். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு 5000 சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, புது பேட்ச் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். நம்ம புது பேட்ச் எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? நெக்ஸ்ட் பேட்ச் அப்படின்னா, நெக்ஸ்ட் பேட்ச் வந்து வரக்கூடிய 1ஆம் தேதி 1/9/2025 நியூ பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதுவுமே ஆன்லைனில் ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, காலையில் 10லேருந்து 1 மணி வரை குழந்தைங்களெல்லாம் அனுப்பிவிட்டு நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறேன் சார், நீங்கள் ஈவினிங்க்கு மேலே எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது, அதனால் இந்த சமயத்தில் ஒரு ஆன்லைன் கிளாஸ் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி இங்கே ஆஃப்லைன் கிளாஸில் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம். காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரை ஆஃப்லைன் நடத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆன்லைன் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். நிறைய மாணவர்கள் வந்து, நிறைய பேர் வீட்டோடு இருக்கிறவங்க பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸு காலையில் 10 to 1 போடுங்க அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வரக்கூடிய 1ஆம் தேதி நம்ம புது பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஆன்லைன் பேட்ச் புது பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அப்போ 1/9/2025 இதுக்கு எவ்வளோங்க ஃபீஸ் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு 6000 ரூபா ஃபீஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கு 5000 ரூபா வச்சுருந்தோம். அது ஈவினிங்கில் 2 மணி நேரம், இது 3 மணி நேரம், கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து 6000 ரூபா ஃபீஸு. இது அட்மிஷன் போடுறவங்க போட்டுக்கலாம். இதே தொடர்புடைய தகவல்கள் தான் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் மேலும் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது தகவல் இது தொடர்பானது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கல, எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் 9842051499 என்ற எண்ணுக்கும், இன்னொரு எண்ணு 9150302456 என்ற 2 எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு நம்முடைய பயிற்சி மையத்தில் அடுத்த வகுப்புகள் குறித்து தெளிவான விளக்கங்களை பெற்று, ஒரு குழப்பமில்லாத ஒரு தெளிவான மனநிலையில் உட்காந்து படித்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதலை நம்ம பயிற்சி மையத்தில் கொடுப்பாங்க. பயன்பெறுங்க. தொடர்பு கொண்டு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.